ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் தவா பன்னீர் மசாலா. வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 3/4 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தந்தூரி மசாலா 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனா. ஒரு 15 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிடுங்க. தவாவை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு சூடு பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குடை மிளகாய் 1, அதை கொஞ்சம் நல்லா பெரிய சைஸுக்காக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கணும். அடிக்கடி அடி பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்க, பன்னீர் நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தவா பன்னீர் ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.